வணக்கம். அதாவதுங்க, ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 16ஆம் தேதி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான KA செங்கோட்டையன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியை சந்தித்து வரும் 16ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஈரோட்டில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதற்கான அனுமதி கடிதம் வேண்டும் என அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள AET பள்ளி மைதானத்தில், அதாவது பாரி திருமண மண்டபம் அருகில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுவதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் அந்த இடத்தை விசிட் செய்து இது போதுமான பாதுகாப்பு வசதி இல்லாத காரணத்தால் இந்த இடத்தை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதற்காக வேறு இடம் பார்ப்பதற்காக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் இருந்த நிலையில் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சோதனை சாவடி அருகே தனியார் இடத்தை தற்போது தேர்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக காவல்துறையிடமிருந்து 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து அந்த நிபந்தனை கடிதம் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனிடம் வழங்கியிருந்தனர். அந்த நிபந்தனை கடிதத்தில் பல்வேறு நிபந்தனைகள் இருந்த காரணத்தினால் வரும் 16ஆம் தேதி கூட்டம் நடத்துவதற்கும் இந்த நிபந்தனைகள் சரி செய்வதற்கும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் கூட்டத்தை 2 நாட்கள் கழித்து 18ஆம் தேதி நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்போது அதற்கான அனுமதி கடிதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கூட்டம் நடத்துவதற்கான இடத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 16ஆம் தேதி ஈரோட்டில் கலந்து கொள்ளும் கூட்டம் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினரிடம் இருந்து 84 விதிகள் வழங்கப்பட்டதை அடுத்து அந்த விதிகளில் பல்வேறு சிரமங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பணிகள் தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே 18ஆம் தேதி 2 நாட்கள் கழித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்கின்ற கூட்டம் நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேடம், விவரங்களுக்கு நன்றி வேலுச்சாமி.